உறங்கும் நட்சத்திரமும் குட்டி கரடியும் அமைதியான மென்மையான வானத்தில் மிக உயரத்தில் ட்விங்கிள் என்றொரு சிறிய அன்பான நட்சத்திரம் வாழ்ந்தது. ட்விங்கிள் மிகப்பெரிய பிரகாசமான நட்சத்திரம் இல்லை, அது ஒரு குட்டி நட்சத்திரம் மட்டும்தான். ஒவ்வொரு இரவும் அது உலகிலுள்ள தூங்கப்போகும் விலங்குகளுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக உணர உதவுவதற்காக ஒரு மென்மையான இதமான ஒளியை கீழே அனுப்புவதுதான் அதன் வேலை. உறங்கும் பள்ளத்தாக்கு. இன்று இரவு ட்விங்கிள் ஒரு வசதியான பச்சை பள்ளத்தாக்கை கவனித்துக் கொண்டிருந்தது. அங்கே குட்டி கரடி வசித்து வந்தது. குட்டி கரடி மென்மையான பாசி மற்றும் சூடான போர்வைகளால் செய்யப்பட்ட தன் படுக்கையில் சுகமாக படுத்திருந்தது. குட்டி கரடி பகல் முழுவதும் விளையாட விரும்பும். அது வண்ணத்துப் பூச்சிகளைத் துரத்தவும் மற்றும் பெரிய வெயில் காயும் பாறைகள் மீது ஏறவும் விரும்பும். ஆனால் இப்போது அதன் கண்கள் கனமாகத் தொடங்கின. ட்விங்கிள் குட்டி கரடி பின் இமைகள் சிமிட்டுவதை பார்த்தது. அதன் மென்மையான ஒளியின் வேலை தொடங்க வேண்டிய நேரம் இது என்று அதற்குத் தெரிந்தது. ட்விங்கிளின் எண்ணம், நான் என் மென்மையான சூடான அதிக தூக்கத்தை வரவழைக்கும் ஒளியை குட்டி கரடிப்புக்காக மட்டுமே பிரகாசிக்கச் செய்வேன். ட்விங்கிள் ஒரு ஆழமான அமைதியான மூச்சை எடுத்துக்கொண்டு ஒரு மெதுவான பெருமூச்சு விடுவது போல இன்னும் கொஞ்சம் மங்கலாக ஒளியை வீசியது. அறையை இன்னும் கொஞ்சம் வசதியாக்கியது. தூக்கத்திற்கான ஒரு பயணம். குட்டி கரடி தன் கண்களை மூடியது. தன் மனதில் அது ஒரு அமைதியான பயணத்தைத் தொடங்கியது. முதலில் அதன் கால்விரல்கள் தூங்கிப் போயின. நாள் முழுவதும் விளையாடிய அதன் சுறுசுறுப்பான சிறிய பாதங்கள் கடைசியாக ஒருமுறை அசைந்தன. அடுத்து அதன் கைகள் தூங்கிப் போயின. அம்மா கரடியை கட்டிப்பிடித்த மற்றும் பைன் கூம்புகளை வீசிய அதன் வலுவான சிறிய கைகள் கதகதப்பாக உணர்ந்து மென்மையான போர்வையில் விழுந்தன. இறுதியாக அதன் தலை தூக்கமானது. அதன் கன்னம் தலையணையில் அடங்கியது. வெளியே காற்று ஷ் என்று கூறும் மெல்லிய ஒலியை அது கேட்டது. ட்விங்கிள் நட்சத்திரம் குட்டி கரடி மிகவும் அசைவற்று இருப்பதை கவனித்தது. அது ஒரு சிறிய மின்னும் சிந்தனையை குட்டி கரடிக்கு மெதுவாக அனுப்பியது. இப்போது ஓய்வெடு குட்டிப்பிள்ளையே, நட்சத்திரங்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. குட்டி கரடி பாதுகாப்பாகவும் சூடாகவும் உணர்ந்தது. ட்விங்கிளின் மென்மையான ஒளி தன்னைச் சுற்றியுள்ள ஒரு பெரிய மென்மையான அரவணைப்பு போல இருப்பதாக அது கற்பனை செய்தது. அது ஒரு மெழுகுவர்த்தியை ஊதி அணைப்பது போல ஒரு பெரிய ஆழமான மூச்சை மீண்டும் எடுத்தது. வசதியான போர்வையின் வாசனையை நுகரு. களைப்பான உணர்வுகள் அனைத்தும் போகட்டும். மேலும் ட்விங்கிள் நட்சத்திரம் ஒரு